இலக்கிய தரம் உங்களுக்காக. அகந்தனின் நிறைவோடு ஆர்ப்பதிக்கு மகிழ்வோடு அரசு அருங்காட்சியகம் முத்தமிழ் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவிலே உரையாற்றுவதில் மிகவும் உபயோகம் கொள்கின்றேன். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தந்த நமது பாப்பாமணி கவிஞர் செல்வமணி அவர்களுக்கும் கணபதி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் எல்லோருக்கும் எனதுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் கலைஞருடைய அவர் எப்படி போராடினாரு அப்படியெல்லாம் சொன்னாங்க. அவர் கலைஞரை அவ்வளவு ஒரு வெறித்தனமான ஒரு ரசிகர்னு வைங்களேன். ஆனால் நான் ஒரு வித்தியாசமான தான் ஒன்று. நான் கலைஞருக்கு எதிரான ஒரு முகாமில் வளர்க்கப்பட்டேன். இங்கே எல்லாரையும் நான் ஒவ்வொரு ஆட்களையும் பேசி இது பண்ண முடியாது. என்னை நெல்லை வானொலி வளர்த்து எங்கள் பாசப்பறவை தலைவர் வந்திருக்கிறாங்க. அப்புறம் இங்க எல்லாரும் ஒவ்வொரு ஆளையும் சொல்ல முடியாது. சொல்ல போனா என் மகன் 2 பேரும் வந்திருக்காங்க, என் பேத்தியும் வந்திருக்காங்க. எனது நண்பர் கவிஞர் தச்சை மணி வந்திருக்கிறார். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னால 30 கவிதை தினமலர்ல வெளியிட்டாங்க. அவருடைய கவிதைக்கு இணையாக கவிதையே கிடையாது. நாடு அப்படிதான் இருக்கு என்பதற்காக நான் இதை சொல்கின்றேன். அதாவது கலைஞர் இதை தமிழ் உணர்வுன்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ் உணர்வுன்னா 2 பிரிவாக பிரிக்க வேண்டும். திரைப்படத்தில் ஒன்று, மற்றொன்று சமூகத்தில். 2 பிரிவாக நாம பிரிக்கணும். இதுல என்ன விஷயம்னா அதுதான் நீங்க பார்க்கணும். இந்த அவையில் ஒரு முறை நெருப்பு வழிகள் சக்தி வேலாயுதம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். நான் நேற்று இரவு தான் கேட்டேன். அப்போதுதான் அந்த குறிப்புகளை எல்லாம் எடுத்தேன். என் உடல்நிலை என்ன யாருக்குமே தெரியாது. நல்ல சட்டை போட்டிருக்கேன், எல்லாம் இது பண்ணிருக்கேன்னு. வலது கையை என்னால் உபயோகப்படுத்த முடியாது. என் குழந்தைகளை இன்று வந்திருக்கிறது என்னுடைய பேச்சை கேட்கவா அல்லது என் நலத்துக்காக வந்திருக்காங்களா என்பது எனக்கு தெரியாது. அதனால அவர் என்ன செய்தாருன்னா, நம்ம சக்தி வேலாயுதம் மனோகராவில் கலைஞருடைய வீர உரைகள் உள்ளத்தை கவரும் என இலகுவாக கடந்து சென்றார். 1954ஆம் ஆண்டு அப்படம் வந்தாலும் நான் 60இல் தான் பார்த்தேன். ஆமா, என் நினைவு சரியாக இருக்குமானால் நான் கூட்டத்தில் பேசிட்டு இருக்க வச்சேன். என் நினைவு சரியாக இருக்குமானால் மனோகரின் தந்தை புருஷோத்தமன் அவர் மனோகரனை பார்த்து, மனோகரா என் கட்டளை என்னவென்று தெரியுமா என்ற போது, கட்டளையா இது, கரைகாண முடியாத ஆசை. நான் அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா இலக்கியம் அப்படி புகுந்து விளையாடும். ஆனால் இந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம் என்னால கேட்கவே முடியாது. வயதோ 15 தான். கட்டளையா இது, கரை காண முடியாத ஆசை. நீங்க ஆசை நாயகி, அதான் ஆசை நாயகி. மனைவி கேட்டான்னா நேற்று தானே நீ சேலை எடுத்தனுவோம். ஆனா அதே நேரத்துல நேற்று தானே சேலை எடுத்த அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதே நேரத்துல இந்த ஆசை நாயகி அங்க இருக்கும் 5000 ரூபாய் சேலைன்னு கேட்டா உடனே கொடுத்துருவோம். அதுதான் கரை காண முடியாத ஆசை அப்படின்னு சொன்னான். அவன் என்ன சொன்னா, லைட் வேணும் எனக்கு. கட்டளையா இது,
கரைகாண முடியாத ஆசை. பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் கூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே என்றெல்லாம் கொஞ்சி தந்தத்தாலான கட்டிலே சந்தன தொட்டிலே வீரனே என் விதி நீ நினைத்தவனே தீரர் வழி வந்தவனே என்று யாரை சீராட்டி பாராட்டினவர்களோ அவனை அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபையிடவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்று தங்கள் தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையை. எதுகையும் மூனையும் கொஞ்சி விளையாடும் எழில்மிகு தமிழ் ஏற்றவகு நடை சொந்தக்காரன் கலைஞர் என்பதற்கு கட்டியம் கூறுகிற பகுதி அல்லவா? அது மட்டுமா? பழுத்த காட்சி என்ற இரும்பு வசன வரிகளை வாய்விட்டு வாசித்த போது என் சித்தம் கெட்டது, ரத்தம் சுட்டது. புறநானூற்றின் பெருமையை மூட வந்த புழுதி காற்றே, புறமுதுகு காட்டு ஓடும் கலிங்கத்து பரணியை மறைக்க வந்த காரிலுள்ளே கால் பிடரையில் இடிபட ஓடும் 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 ஓலவிட்டு ஓடட்டும் ஓங்கார கூச்சிரட்டு ஓடும். வசனத்தில் கலைஞர் இப்படி மொழி உணர்வை காட்டினார். அவர் 75 ஆண்டுகால இலக்கியவாதி. அரசியலில் அவர் பட்ட காயத்துக்கு மருந்து மொழி உணர்வு. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். எதையும் அவர் விட்டுவிடவில்லை. 14 வயதில் கவிதை என்ற இலக்கியம் படைத்தார். ஆனால் தலைப்பு என்ன தெரியுமா? கவிதை அல்ல. எவன் சொல்லுவான்? அதாவது கவிதை இலக்கியம் படித்தது கவிதை அல்ல என்றான். அதாவது இது கவிதை இல்லை. என கவிஞர் எழுதிய கவிதையில் ஐயா சொன்னாங்கல்ல, ஓடி வந்த இந்திய பெண்ணே கேள், நீ தேடி வென்ற நாடு இது அல்ல. 16 வயசுல அவர் இந்த பத்திரிகைகள் கையால எழுதி வெளியிட்டார். அப்புறம் 17 வயதுல பார்த்தீங்கன்னா அவர் இலக்கிய மன்றத்தை தொடங்கினார். அப்போது அவரை வாழ்த்தியது அரசியல்வாதி அல்ல, பாவேந்தர் பாரதிதாசன் தான் வாழ்த்தினார். அவங்க சொன்னாங்கல்ல, கிளம்பெற்று ஹான், அவங்க சொன்னதுதான். அதாவது தமிழ் பயமறியாத வயது, தமிழ் நயமறிந்த வயது. அவன் சொன்னான், படித்திடும் போது காதல். கலைஞர் சொல்றார், படித்திடும் போது காதல். நான் 65வது வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். சின்ன வயசுலேயே வேலைக்கு போயிட்டுன்னு வைங்களேன். மேட்டுப்பாளையத்தில் பக்கத்துல என்ன கூட்டம்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. நகை நட்டு எதுவின்றி எழில் சொட்டும் பருவத்தாள், பகையத்த பொடி போல நெளிந்தாடும் உருவத்தாள், இடையோ ஒரு பிடியின் காதல் இடம்பிடி இதழ்களிலே எத்தனை. இப்படி வரிசையாடு போயிட்டு இருக்கு. அவர் சொல்லுகிறார், இப்பொழுது தமிழ் நயம், அதாவது படித்திடும் போதே காதல் தமிழ் மீது. கருணாநிதி படிப்பை பாதியிலே நிறுத்தியவர். சமூகத்தின் இடைநிலை நீக்க 49 முன்னாலே ராஜகுமாரி படத்துக்கு எழுதினார். அபிமன்யு என்ற படம் வந்தது ராஜகுமாரிக்கு முன்பே. வடமொழியின் வட்டத்துக்குள் வந்த காலம் அது. நல்ல தமிழுக்கு இளங்கோவன் இடம் நேரம். பாரதிதாசனை பார்க்க முடியாத காலம். கலைஞரின் பெயரிடப்படாமல் அபிமன்யுவில் இடம்பெற்ற உடைந்த வாள் என்றாலும் உருவாளை கொடு. ஒரு தடவை நான் இதை சொன்ன உங்கள்கிட்ட, உடைந்த வாள் என்றாலும் உருவாளை கொடு என்று நட்சத்திர வாக்கியமே யாரையா இதை எழுதி என திரையுலகம் திகைத்தது, திரும்பி பார்க்க வைத்தது. அதற்கு கிடைத்த பரிசுதான் மந்திரிகுமாரி, மர்மயோகி, மருதநாட்டு இளவரசி. இவைகள் மூலம் தன் அழுத்தமான வசனங்களை பதிக்க தொடங்கி விடுகிறார். கருணாநிதிக்கு ஒரு தீப்பிடித்த பேனாவை அவர் கையிலேயே திணிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தீயின் மீது நெய்மலை பொழிகிறது, எரிகிறது, பற்றி எரிகிறது, மடமை எரிகிறது, மூட நம்பிக்கை எரிகிறது, ஒடுக்கப்பட்டவர் மீது ஆண்டாண்டு காலமாக செலுத்தப்பட்ட ஆதிக்கம் எரிகிறது. பாட்டொலிக்கும் புயல்கள் இல்லை என் பாதையில், படமெடுக்கும் பாம்புகள் நெடுங்கிடுகின்றன. தென்றலை தீண்டியதில்லை நான், ஆனால் தீயை தாண்டி இருக்கிறேன். இது கருணாநிதி பராசக்திக்கு எழுதிய வசனம்தான். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை இப்படி வாழ்ந்து காட்டினார். மொழி உணர்வுள்ள இலக்கியவாதி, எழுத்தாளர், கவிஞர், பத்திரிகையாளர், திரைப்பட கவிஞர், அரசியல் கட்சி தலைவர் என்ற பட்டியலுக்கு அடங்காதவர். அதற்கு மேலே மேலே மந்திரிகுமாரி காவியமாக குண்டலகேசியை தழுவியே அன்று கலைஞருடைய அந்த நாடகம் தான். நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். 50 காப்பியத்தில் குண்டலகேசி ஒன்று. 24 வயதில் ஒருவன் குண்டலகேசியை தழுவி ஒரு படத்தை எடுத்துக்கிறான். இப்ப 50 காப்பியை கேட்டு பாருங்க, யாராவது சொல்லட்டுமா?
அப்ப இலக்கியத்தில் அந்த தமிழ் உணர்வு ஆளுமை அவரிடம் எப்படி இருக்கின்றது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது ஏனையோர் எழுத்தெல்லாம் திரையோடு தேய்ந்து அழிகின்றது, கருணாநிதி உரையாடலோ திரையை கிழித்துக் கொண்டு தெருவிற்கு வந்து விழுகின்றது. அதாவது சாக்ரட்டிஸ், சேரன் செங்குட்டுவன் வரலாறுகளை மக்களில் வசிக்க வைத்தவன் கலைஞர். எகிப்திய பேரழகி கிளியோபாத்ரா தமிழ்நாட்டு முத்துக்களை சாராயத்தில் போட்டு குடித்தாளா? இது பராசக்தி. மிருக ஜாதியில் புலி மானை கொள்கிறது, மனித ஜாதியில் மானை புலியை கொள்கிறது. இது மருத நாட்டு இளவரசி. வேலின் கூர்மையை சோதித்த விரல்கள் வஞ்சகையின் விரலை அல்லவா ரசித்துக் கொண்டு இருக்கின்றன. இது மனோகரா. மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது. இது பூம்புகார். அவள் அழகை வர்ணிக்க 1000 நாவு படுத்த ஆதிசேஷன் கூட கம்பனிடம் ஒன்றிருந்து கடன் வாங்க வேண்டும். இது புதுமை பெற்ற நண்பர்களே. கருணாநிதியுடைய எதிரிகள் கூட மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது என்று எழுதினானே. அப்படிப்பட்ட அந்த வசனத்தில் வசப்படுத்தியவன் கலைஞர் அவர்கள். அதுதான் இப்படி கொட்டகைக்குள் கொட்டி கிடந்தன எண்ணிலடங்காதவை. என் பார்வையில் திரைத்துறையில் தமிழை உயர்த்தியது கலைஞரின் கைவண்ணமே. அவரின் படங்களில் நீதிமன்ற காட்சிகள் நிறைய புகுத்தினான். அவை வெறும் நீதிமன்றங்கள் அல்ல, தயாரிப்பாளர் செலவில் தனக்கு அமைத்துக் கொண்ட சொற்பொழிவு மேடைகள். ஓராண்டுகள் பெரியாரின் குடியரசு அலுவலகத்தில் பணியாற்றி அவரிடம் கல்வி கற்றேன் என்று பெருமிதத்துடன் சொன்னார் கலைஞர். கலைஞரின் பட வசனங்கள் புத்தகங்களாக முதலில் வந்தது. நல்ல தெரிஞ்சது, வேற யாரும் இல்லை. கலைஞருடைய வசனம் தான் முதல்ல புத்தகத்துல வந்தது. அதாவது பூம்புகார் காப்பிய கதை என்றாலும் முதல் நாயக் என்ற அழுத்தமான வசனங்கள் இந்த படத்தில் எழுதப்பட்டது. மொழியுரிமை போராட்டம் என்றால் அந்த மாநில கட்சிகள் அமைப்புகள் அவரவர் மொழிக்குள்ளான குரல் கொடுப்பதைத்தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் தமிழ் உள்பட அரசியல் சட்டத்தில் 8வது பிரிவில் உள்ள எல்லா மொழிகளையும் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்பதுதான் கருணாநிதி தலைமையிலான திமுகவின் கோரிக்கையாக இருந்தது. இதற்கு காரணம் கலைஞர் மீது பிற மாநிலங்களைச் சேர்ந்த மொழியுரிமை போராளிகள் அமைப்புகள் மத்தியில் பெருமதிப்பு உண்டு. தமிழ்நாட்டில் உருவாக்கிய மொழிக் கொள்கையை நாடு முழுவதும் கொண்டு செல்ல வைத்தவர் கலைஞர். தமிழுக்கு செம்மொழி பெருமை கிடைக்க முதல்வர் கருணாநிதி மேற்கொண்ட முயற்சி மிகவும் பாராட்டத்தக்கது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் கருத்தை மையமாக கொண்டு உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டில் அந்த இலட்சியினை கலைஞர் உருவாக்கினார். திருக்குறள் தான் தமிழ் மொழியின் கிரீடம் என அதனை உலகிற்கு உயர்த்தி காட்டுவதில் உற்சாக நடைபெற்றார். கலைஞர் 133 அடியில் குமரியில் வள்ளுவர் எல்லோரையும் வரவேற்க பார்க்க பரவசமடை செய்தார். சிறுவயது முதலே மொழி பற்றி அதிகமாக கொண்ட கலைஞர் கவிதைகள், நாவல்கள் மற்றும் மடல்கள் எழுதி தனது மொழி அருமையை வளர்த்து வந்தார். அவர் எழுதிய குப்பை தொட்டி சிறந்த சிறுகதை தான் என குஷ்வந்த் சிங் தேர்ந்தெடுத்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு குஷ்வந்த் சிங் கலைஞருடைய குப்பை தொட்டி என்ற சிறந்த சிறுகதையை தான் அவர் தேர்ந்தெடுத்தார். அவர் நாடகங்களை படங்களாக அனுமதித்தார். சிலப்பதிகாரம், மணிமகுடம் 100 படங்களுக்கு புது கவிதைகள், விளக்கு கவிதைகளை எழுதியுள்ளார். பாண்டியன் ஒருமுறை கியூபா தூதரை சந்தித்த போது அவர் கலைஞர் பிடரல் காஸ்ட்ரோ உடைய அந்த மேதையில் கலைஞர் எழுதிய கவிதையை பிரேம் போட்டு வைத்திருக்கிறார். அப்போ அவருடைய அந்த தமிழ் உணர்வை பாருங்கள். அது மட்டுமல்ல, இவருடைய சங்க தமிழை ஜெர்மனும் பிரெஞ்சும் அவர்கள் மொழியில் பல்கலைக்கழகத்தில் வைத்திருக்கிறார்கள். சங்கீத நாடக சபைக்கு தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் என முத்தமிழை சேர்ந்த ஒரு அருமையான தமிழை முத்தமிழ் பெயரிட்டார். திருநங்கைகள் கலைஞரின் பெயர் மாற்றத்தால் சமுதாயத்தில் கௌரவமாக நடத்தப்படுகிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் என மாற்றி அவர்களுக்குரிய சலுகைகளையும் தந்தவர் கலைஞர். நான் சலுகைகளுக்காக சொல்லவில்லை, பெயருக்காக சொல்லுவேன். அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? போகும் பொழுது லிப்டில் ஏற போனாங்க. அப்ப இவர் சொன்னாராம் அதிகாரிகளுக்கு, நகரும் படிக்கட்டு. ஆச்சரியப்பட்டு போனாங்க. போக்குவரத்து துறையை அவர் அமைச்சராக இருக்கும்போது தானே தமிழக அரசு போக்குவரத்து என்ற பெயரில் பேருந்துகள் வலம் வந்தன. சிலப்பதிகாரம்,
தொல்காப்பிய பூங்காவாக மாற்றி குறளோவியம், வரலாற்று புதினங்கள், ரோமாபுரி பாண்டியன், பாயும் புலி, பண்டார வன்னியர், தென்பாண்டி சிங்கம், தாய் காவியம், பொன்னன் சங்கர், அண்ணன்மார் வரலாறு இது மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு பரிசு பெற்றிருக்கிறது. உரை ஓவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், வரலாறு, தன் வரலாறு, பொன்மொழிகள், நாடக உரை, சிந்தனை கருத்து, நெஞ்சுக்கு நீதி, திருக்குறள் உரை, மொழிப்போரில் ஒரு களம், இலக்கிய விருந்து, சிறையில் பூத்த சின்னமலர்கள் இவர்கள் முதலில் கலைஞர் கைப்படை எழுதிய பின்னர் புத்தகமா பலம். நன்றாக தெரியும். நான் இவ்வளவும் அவர் சொன்ன உடனே அப்புறம் தான் எழுதியிருக்கேன். ஒவ்வொன்றா பார்த்து எழுதியிருக்கேன். நான் எவ்வளோ எழுதி சொல்லியிருக்க மாட்டேன். அவ்வளவு அவர் கைப்பட எழுதியிருக்காரு. 12/10/2004 திருமதி சோனியா காந்தி அம்மையாரின் வழிகாட்டியபடி கலைஞர் அவர்கள் தன் சொந்த பணத்தில் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி செம்மொழி அறக்கட்டளை ஒன்றை நிறுவினார். 1996ஆம் ஆண்டு முதலமைச்சர் ஆனபோது மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் தமிழை பாடமொழி ஆக்கினார். 10வது வகுப்பு வரை தமிழ் ஒரு பாடமொழியாக அனைத்து பள்ளிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. பிற மாநிலத்தவர் 2010-11 முதல் தமிழ் படிக்காமல் பட்டம் பெற முடியாது. திருக்குறள் அரசு பேருந்து, அலுவலகங்கள் அனைத்து இடங்களிலும் ஒவ்வொரு தமிழரும் உள்ளத்திலேயே கொண்டு சேர்த்த பெருமை கலைஞருக்கு உரிமை. தமிழின் பெயர் வைக்கும் திரைப்படங்களுக்கு வரிவிலக்கு. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20 விழுக்காடு இடம் ஒதுக்க உத்தரவு. தமிழ் ஆட்சி மொழி பண்பாட்டுத்துறைக்கு தனியாக வச்சார். இதில் ஒன்றே ஒன்று கலைஞர் செய்ததில் எனக்கு என்னன்னா, தமிழ் பேர் வைத்ததுக்கு 20 விழுக்காடுன்னு சொல்லியிருக்காங்க. பேர் வைக்காதவனுக்கு 50% வரி விதிங்க. ஏன்னா இவன் 500 ரூபா கொடுத்து டிக்கெட்டு போடுறான், பாலாபிஷேகம் பண்றான். கலைஞர் வைத்த சிலைகள், கலைகள் நம் முன் நிற்கின்றன. எல்லா தமிழர்களுக்கும் நாற்காலி கொடுக்கப்பட்டது. செம்மொழி தந்த கலைஞருக்கு சிம்மாசனம் பொருத்தம் தானே. ஆசியாவிலே மிகப்பெரிய சிறந்த நூலகம் அண்ணா நூலகம். சென்னை சென்றால் சென்று பாருங்கள் சார். உலகத்தில் 7 அதிசயங்கள், தமிழ்நாட்டில் 8 அதிசயங்கள். 1 திருவள்ளுவர் கோட்டம், 2 நான் லேசா சொல்லிட்டு போறேன். திருவள்ளுவர் கோட்டம்னா அதை பத்தி பேசணும். 1 திருவள்ளுவர் கோட்டம், 2 திருவள்ளுவர் சிலை, 3 இணைய பல்கலைக்கழகம், 4 பூம்புகார் தலைமாடம். அதை பற்றி நிறைய பேசலாம். 5 அண்ணா நூலகம். சார் ஆசியாவிலே ஒரு பெரிய சென்னை போனான். சென்னைங்கிற பேரை கலைஞர் தான் வச்சாரு. அண்ணா நூலகத்தை பார்க்காம யாரும் வந்துடாதீங்க. ஓங்கிய தலைமைச் செயலகம், கடற்கரையில் சிலைகள், வழக்குறை, கண்ணகி வளங்கள். அதில் பாருங்க, மன்னா நின்னகர் புகுந்து இங்கு என் காற்சிலம்பு பகர் வேண்டி நின்பால் கொலைக்களப்பட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயர். ஒரு பெண்ணு, வெளிவராத பெண்ணு, வண்ணச் சீரடி மண்மகள் அறிந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு நாடு விட்டு நாடு கடந்து மதுரையில வந்து அவ வழக்குரைக்கிறார். இது சிலம்பு செல்வர் அவர்கள் தான் தமிழ்நாடு பூரம் பரப்பியிருக்கிறார். சிலம்பொலி செல்லப்பனும் பரப்பியிருக்கார். ஆனால் பட்டி தொட்டி எல்லாம் பாமர மக்களுக்கு பரப்பி பூம்புகார் என்று படம் மூலம் மற்றதும் சிலப்பதிகாரத்திலே வாழ்ந்தவர் கலைஞர் கருணாநிதி. ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லும்போது இது வந்துருக்கு. அவர் அப்படிப்பா கடிகாரம் நொடி முல்லை போரே நித்தம் காலொடிய ஓடுபவர் கலைஞர். அன்று விடிவெள்ளியாய் வந்த அண்ணா பின்னர் விட்டகரை முடிக்க வந்த ஆற்றல் வந்தார். தமிழ்த்தாய் வாழ்த்து நமக்கு தந்தவர் கலைஞர். எல்லோரையும் விழுந்திருக்க வைத்த பெருமகன் சார். சார் சுதந்திரத்துக்கு முன்னால 2 மாவட்டத்தில் தான் அந்த மொழி வாழ்த்து இருந்தது. ஆனால் நம்ம எடுத்திய வச்சிருக்காங்க தமிழ்த்தாய் வாழ்த்து. அவ்வளோ பேரையும் எழுந்திருக்க வச்சிருக்காரு. யாரோ ஒரு ஆள் எழுந்திருக்க மாட்டான்னா இனி அவனும் எழலன்னா உள்ளதழிவும். கலைஞர் அந்தந்த நொடி பொழுதிலே சில விஷயங்கள் சொல்லுவார். பாருங்க சார், நீங்கள் யாருக்கா ஏபி நாகராஜன் தெரியுமான்னா எல்லாருக்கும் சினிமா தான் தெரியும். ஏபிஎன் நாகராஜனை யாருக்கு தெரியும் சொல்லுவோம். நாகராஜன் தன் வாழ்வில் பாதி கருணாநிதியை திட்டி வாழ்ந்தவர் தான். அந்த காலத்தில் தமிழரசு கழகம் எங்கள் வீட்டில் மாப்போசி 2 நாள் தங்கியிருக்காரு. அவங்க செயலாளர் கவி காமசேவன் எங்கள் குடும்ப நண்பர். எங்களுக்கு ரொம்ப பழக்கம். அவரை மாதிரி வாழலாம் முடியாது உண்மையிலே. கவி காமன் சரி வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை, அது வேறு விஷயம். நான் இங்கே சொல்ல தயாரில்லை. அப்படிப்பட்ட நாகராஜன் நவராத்திரி 100ஆவது விழாவில் கலைஞரை கொண்டு வந்தார்.
ஒரு வார்த்தை சொன்னார், கையொலி அடங்க 10 நிமிஷம் ஆச்சு. நாகராஜன் நல்ல படம் எடுப்பார். அதாவது அரசு பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்த போது, அரசு பணியாளர்கள் ஊக்கத்தொகை கொடுத்த உடனே கோயில்ல வேலை செய்யறவங்க அவ்வளவு பேரும் திரட்டிட்டு வந்தாங்க நாதஸ்வரம். அந்த அதிகாரிகள்லாம் அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, விட்டு விட்டுருக்காங்க. இவங்கள்லாம் வந்துருக்காங்க. கலைஞர் சொன்னாரு ஊதிய உயர்வு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கோழி முதலில் வந்ததா முட்டை முதலில் வந்ததா எவ்வளவு நாள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். கலைஞர் கேட்டாங்க, எதற்கும் முதல் வேண்டும் அவரு சொன்னது. நட்சத்திர ஹோட்டலில் சிலம்பு செல்லப்பன் ஸ்டார் ஹோட்டல் என்றால் இருட்டாகத்தான் இருக்குமா, இருட்டாக இருந்தால்தான் நட்சத்திரம் தெரியும் கவிஞர் சொன்னது. அதாவது கவிஞர் மேத்தாவை எல்லாருக்கும் தெரியும். அவர் எழுதிய கன்னிப்பூக்கள் பேராசிரியர்களே கையில் வச்சு போவாங்க. அப்படிப்பட்டவர் கவிஞரை வச்சுக்கிட்டு சொல்றாரு, கலைஞரை வச்சுக்கிட்டு, கலைஞரிடம் இருப்பது சென்னா மற்றொன்று பேனா என்றார். கலைஞர் என்னிடம் 3வது நான் உண்டு, அது அண்ணா. கைதட்டு கைதட்டு எனக்கு விசாரணை என்ன. அதாவது எம்ஆர் ராதா ரொம்ப ஒரு மாதிரி ராதா மாதிரி தான் அவங்க எப்படி இருந்தது நாடகத்தை கொண்டு வந்து, உன் ஒப்பனையும் பார்த்து உங்க அப்பனையும் பார்த்து அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. இந்த சிலைகளை பற்றி யார் கொஞ்சம் சுருக்கி அதான் சிலைகளை பற்றி நீங்க அவ்வளவும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் என்னுடைய பகுதியை பிரிச்சுதான். அதாவது ஒன்று தமிழ் உணர்வுன்னா திரைப்படத்தில் ஒன்று, இதில் ஒன்று. இப்போ இதை சொல்லிட்டேன். அதுதான் இப்போ சொல்றேன். சிலைகளை பற்றி சொன்னாரு. அதை ஏன் சொல்லணும்னு நான் நினைச்சேன்னா நீங்க நல்லா பார்க்கலாம். எங்க அப்பாவுக்கு கலைஞர் பிடிக்காது, அவருக்கு கண் தெரியாது. நான் மர்சி ரேடியோ கொண்டு இப்படி வைக்கும் பொழுது டக்குன்னு அணைச்சிட்டாருன்னா, அப்போ அந்த நடையை உங்கள்கிட்ட சொல்லி கடனும் நான் சொல்ல தயாரில்லை, நீங்கள் சீக்கிரம் முடிச்சுருங்க. அவரை அணைக்கலை, முழுதும் கேட்டுட்டு அந்த கரகரத்த குரலில் மயங்கி விட்டார். அதுக்கப்புறம் ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் ரொம்ப நான் முரசொலியில பார்த்தேங்க. நீங்க முரசொலி பார்க்கறது பெரிய விஷயமா, நான் முரசொலி பார்க்கறது யார் பார்ப்பது பெரிய விஷயம்? நான் கலைஞருக்கு எதிர் முகாமில் இருந்தேன். முகாம்னா எதிர்த்தல்ல, எனக்கு கட்சியும் கிடையாது, மதம் கிடையாது. எங்க அப்பா முஸ்லீமா இருந்தாரு, நானும் முஸ்லீமை தவிர மதத்தை பற்றி தெரியும், அரசியல் கட்சியை பற்றி தெரியும். ஆனா எனக்கு எதுவுமே கிடையாது. சரிங்களா? அதனால நான் பார்த்தது, நான் முரசொலியில ஒரு கவிதை படித்தேன். அந்த கவிதை எப்படி தெரியுமா? தமிழ் உணர்வு அதுலதான் பிறந்தது. எப்படி தெரியுமா? செம்மொழியாம் தமிழ் மொழியே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறந்த முன்னர் யாதும் ஊரே யாவரும் கேள்வி, 9 நாளில் உடுப்பது 2, உறைவிடம் என்பது ஒன்றே பெயர், உரைத்தது வாழ்வோம் உழைத்து வாழ்வோம், தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம், போரை புறந்தள்ளி புறனை பொதுவாக்கி அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவர் வாய்மொழி, ஓரறிவு முதல் 6 அறிவு உயிரினம் வரை உணர்த்திடும் முதலமைப்பே பகுத்து கூறும் ஒன்காப்புகள் தொல்காப்பியமும் ஒப்பற்ற குரல் கூறும் உயர்வன் பாடு, ஒலிக்கின்ற சிறப்பும் மேகலையும் சிந்தாமணியும் வளையாவதியும் குண்டலக்கேசியும் செம்மொழியான நம் தமிழ் மொழியாம், அகமென்றும் புறமென்றும் வாழ்வை அழகாக வகுத்தளித்து ஆதி அந்தமல்லாது இருக்கின்ற இனிய மொழி, ஓதி வளரும் உயிரான உலக மொழி, நம்மொழி நம்மொழி அதுவே செம்மொழி செம்மொழி நம் தமிழ் மொழியாம் வாழிய வாழியவே. 2/6/10 முரசொலியில கலைஞர் எழுதியது. கலைஞர் அவர்கள் காலம் கொடுத்த பரிசு. வாய்ப்புக்கு நன்றி.